கேம்பளனிக்கு சென்னை இந்த பக்கம் ஆண்டி டேட்க்கு போறேன். கேம்பள எல்லாரும் சினிமா பீச் பார்க்குன்னு போவாங்க, அப்படி இல்லைன்னா ஊருக்கு கூட போவாங்க. அது என்ன உள்ள டேட் எங்க இருக்குது? ஐயோ ஆண்டி, டேட்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கீங்களே. டேட்னா நமக்கு பிடிச்சவங்களோட வெளிய போறதுன்னு அர்த்தம். அட இங்க வரியா, ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறதுக்கு பேரு டேட்டா? அட இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியலையே. ஐயோ ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு பேரு டேட் இல்ல, பாய் ஃப்ரெண்டோட போறதுக்கு பேரு தான் டேட். பாய் ஃப்ரெண்டா? ஏன் புள்ள, நீ தான் ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கீல, அவங்க கூட போறியா? அடுத்த பாய் ஃப்ரெண்டுங்கறியா? அவன பாய் ஃப்ரெண்ட்னால சொல்ல கூடாதுல, லவ்வர்னு சொல்லணும். ஐயோ ஆண்டி, சுத்த விவரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அது லவ்வர், இது பாய் ஃப்ரெண்ட். என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டி, அந்த காலமா இந்த காலம் நினைச்சிட்டீங்களா? ஒருத்தரையே லவ் பண்ணி, ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி, ஒருத்தரோடயே வாழ்ந்து சாகிறதுக்கு இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு ஆண்டி. என்னது காலம் எனக்கு தெரியாம மாறிடுச்சா? அப்படி என்ன உள்ள மாறிடுச்சு? ஆண்டி 2000 பேரை பார்க்கணும், 2000 பேர் கூட பழகணும். யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட தான் டேட் போகணும். அதுல யாரு நமக்கு செட் ஆவாங்கன்னு பார்த்து அப்புறம் லவ் பண்ணணும். அவன் பிடிச்சா கல்யாணம் பண்ணணும், பிடிக்கலையா அப்படியே வாழ வேண்டியதான். காலம் இவ்வளோலாம் போயிருச்சு. நீங்க என்னடா இன்னும் பஞ்சு மாமா கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளை சொல்ற 10 பேரை பார்த்து 5 பேரோட பழகி ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற டயலாக கூட கேட்டுக்கிறோம்ல, இது என்ன புதுசா இருக்கு? அத்தா சொன்னேன் ஆண்டி, அதெல்லாம் அந்த காலம். இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு, இதுதான் ட்ரெண்ட். அடங்குண்ணியா, இது தெரியாம என்ற வீட்டுக்கார் கூட இவ்வளவு நாள் நான் குப்பை கொட்டிட்டு இருந்திருக்கிறேனா? காலம் மாறினது கூட எனக்கு தெரியல பிள்ளை, ரொம்ப வருத்தமா இருக்கு.